Good morning, children. Have a wonderful day. I hope you have been happy for this Saturday, Sunday. Like in the Saturday, Sunday 2 days me நல்லா என்ஜாய் பண்ணீங்களே பிலீவ் பண்ணுறேன் அண்ட் பிஃபோர் தேட் ரிமெம்பர் ஐ ஆஸ்க்டு தி கொஸ்டின் ஃபார் திஸ் அப்ட்ராக்ட் நவுன்ஸ் எஸ் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் அப்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் என்ன அப்படின்றத அகெயின் நம்ம ரிமைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். What is mean by abstract nouns? Yes, we cannot see but can feel that. அப்ட்ராக்ட் நவுன்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த விஷயங்களை லைக் நம்மளால் பார்க்கவோ கேட்கவோ முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி disliked the medicine because of its bitterness. பிட்டர்னஸ் மீன் இஸ் கசப்புத்தன்மை. பிட்டர்னஸ் அப்படின்னா கசப்புத்தன்மை. லைக் பேபிக்கு வந்து மெடிசன்னாவே பிடிக்கல. ஏன் அப்படின்னா அது மெடிசன் வந்து மாத்திரைங்க வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிறனால. பிட்டர்னஸை நம்மளால் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? நோ. ஜஸ்ட் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். ஓகே, டேப்லெட் சாப்பிட்டதும் லைக் இட் வாஸ் வெரி பிட்டர்னஸ் நம்ம சொல்லுவோம்ல, இது ரொம்ப கசப்பாக இருக்குது. எதை வச்சு நம்ம அப்படி சொல்லுவோம்? எஸ், நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன், ஹவு மெனி பார்ட்ஸ் இன் தி அப்ட்ராக்ட் நவுன்ஸ்? அப்ட்ராக்ட் நவுன்ஸில் எத்தனை பார்ட்ஸஸ் இருக்குது? மேம் வந்து ரிமைண்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? லைக் தர் இஸ் குவாலிட்டி, ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட். ஓகே, there are 3 types in the abstract nouns. Abstract nouns la quality, action and state. Okay, now we are going to look out the abstract nouns lesson from what we have see. abstract nouns na enna அப்படின்றத நம்ம டெப்த்தாக பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம abstract nouns உள்ள exercise பார்க்கலாம். Okay, everyone take out your book. The page number is 8. Yes, underline the abstract nouns in the following sentences. Sorry. Underline the abstract nouns in the following sentences. First one, let us sit by the warmth of the fire. Yes, warmth is a abstract nouns. Turn your page. Page number is 9. And second one, always speak the truth. Always speak the truth. Yes, truth is a quality. ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியும், உண்மையும் நேர்மையும் நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும் இல்லையா? ஸோ ட்ரூத் இஸ் a abstract nouns. And third one, due to her clearness she failed. Sorry, carelessness. Due to her கேர்லெஸ்னஸ் ஷீ ஃபெயில்டு. அவளுடைய கேர்லெஸ்னால் அவன் என்ன ஆயிட்டான், ஃபெயில்ட் ஆயிட்டான். ஓகே, ஸோ கேர்லெஸ்னஸ் இஸ் a குவாலிட்டி. அண்ட் லைக் ஃபோர்த் ஒன், அவர் ஸ்கூல் இஸ் known for its cleanliness. Our school is known for its cleanliness. Is exactly correct. Cleanliness is a abstract. Okay, and fifth one, our teacher has knowledge of all subjects. Yes, yes, of course. Our teacher has knowledge for all subject. உங்களுடைய டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நாலேஜான பர்சன். ஓகே, நாலேஜ் இஸ் a abstract. So that's why I underline this word. Okay, like everyone underline this word. And sixth one, he has not enough strength to carry the box. He has not enough strength to carry the box. அவனுக்கு அந்த பாக்ஸை வந்து லைக் கேரி, அதாவது தூக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸ்ட்ரென்த்னா லைக் ஸ்ட்ரென்த்து தான் அப்ட்ராக்ட். ஓகே, ஏன்னா அந்த பாக்ஸை வந்து அவங்களுக்கு அந்த பையனுக்கு தூக்குறதுக்கான போதுமான எனர்ஜி இல்லை. ஓகே, அண்ட் seventh one, the thief hang his head in shame. The thief hang his head in shame. லைக் திருடன் வந்து ஷேம் அப்படின்னா லைக் அக்லியாக ஃபீல் பண்ணுவோம்ல,
அவங்களுடைய வெட்கத்தினால தலை குனிஞ்சு திருட நின்னா. ஸோ ஷேம் இஸ் யா அப்ஸ்ட்ராக்ட். 8th one, the man showed me great kindness. The man showed me great kindness. Kindness is a like அன்பு. ஓகேவா? அந்த அந்த பர்சன் வந்து என்கிட்ட அவங்களுடைய நல்ல குணத்தை காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைட்னஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ஃபீல் பண்ண தான் முடியும். இப்போ வந்து அன்பை வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால் பார்க்க முடியுமா? லைக் ஜஸ்ட் ஃபீல் பண்ண உணர தான் முடியும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஐ அண்டர்லைன் திஸ் வேர்ட் கைண்ட்னஸ். ஸோ எவ்ரி ஒன் would like to underline this word. Yes. And see the second exercise. Fill in the blanks with suitable abstract nouns in the brackets. லைக் இந்த சென்டென்சஸில் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணி இந்த டேஷஸில் ரைட் பண்ணணும். ஓகே. எஸ். ஃபஸ்ட்டு ஒன், சுராஜ் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் டேஷ். சுராஜ் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் டேஷ் பன்ச்சுவாலிட்டி. சுராஜுக்கு வந்து அவனுடைய பன்ச்சுவாலிட்டி, நேரின் தவறாமை அப்படின்ற விஷயங்களை அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பன்ச்சுவாலிட்டி இஸ் தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன் டிக் திஸ் வேர்ட். அண்ட் இந்த டேஷஸில் பன்ச்சுவாலிட்டி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். ஓகே. லைக் செகண்ட் ஒன், கிங் சாலமன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் டேஷ். எனிஒன் கெஸ் த ஆன்சர்? செகண்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ண முடியுதாப்பா? எஸ், விஸ்டம். கிங் இஸ் யா ராஜா. ஓகே. சாலமன்ற ஒரு ராஜாவுக்கு என்ன தெரியும்? அவருடைய ஞானம், புத்திசாலின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரில்லியன்ட். அவருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அவரை பற்றி நல்லாவே தெரியும். கிங் சாலமன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் டேஷ் விஸ்டம். ஓகே. ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன் டிக் திஸ் வேர்ட். Second one can answer wisdom. And third one, the tortoise win the race due to his dash. நமக்கு வந்துட்டு இந்த முயல் ஆமை ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? டாட்டாய்ஸ்னால் ஆமை. ஸோ டாட்டாய்ஸ் வந்து அந்த ரேஸில் எதனால் வின் பண்ணியிருக்கோம்? ஆக்ஷன் அண்டு பேஷன்ஸ். லைக் இதில் எது ஆன்சராக இருக்கும்? எஸ், பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. ஆமை வந்து அதோடைய பொறுமையினால தான் அந்த ரேஸில் என்ன பண்ணியிருக்கோம்? வின் பண்ணியிருக்கோம். ஸோ பேஷன்ஸ் என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். இந்த டேஷஸ்லையும் ஆன்சர் ரைட் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன், த policeman வாஸ் awarded a medal for his dash. தி policeman was awarded a medal for his dash. policeman வந்து அவருக்கு வந்து எதனால் மெடல் கொடுத்தாங்க? லாஃப்டர் அப்படின்னா சிரிக்கிறது. அண்டு பிரேவரி, தைரியம் இல்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிரேவரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன் would like to tick this word. எஸ், பிரேவரி. ஸோ இந்த டேஷஸ்லையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சரை ரைட் பண்ணிடணும். ஃபிஃப்த் ஒன், the Queen of Sheba was famous for her dash. The Queen of Sheba was famous for his dash. ஷீபான்றவங்க வந்து குயின்னு. அவங்க எந்த விஷயங்களில் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க? என்னவா இருக்கும்? பியூட்டி, இன்வென்ஷன்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். பியூட்டி இஸ் யா கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன் write the word as beauty. Sixth one, our maths teacher taught us addition and dash. The answer is subtraction. Yes. And seventh one, dash has its own downfall. Dash has its own downfall. Bride. எஸ், பிரைட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பிரைடுக்கு மீனிங் வந்து லைக் பெருமை. பிரைட் அப்படின்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது, லைக் பெருமை. நம்மளுடைய பெருமை நம்மளுடைய வீழ்ச்சியை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எய்த் ஒன்,
The beggar dies of dash. The beggar dies of dash. அந்த பெக்கர் வந்து எதனால் இறந்தாங்க? ஸ்டார்வேஷன் ஆர் ட்ரூத்? என்னவா இருக்கும் ஆன்சர்? ஸ்டார்வேஷன் இஸ் எ பசி, பசித்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்வேஷன் மீனிங் வந்து பசி. ஓகேவா? ஸோ அந்த பெகர் வந்து ஸ்டார்வேஷனால் தான் அவங்க இறந்தாங்க. ஸோ ஸ்டார்வேஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ எவ்ரி ஒன் டேக் திஸ் வேர்ட். Like next one, formation of abstract nouns. What does mean by formation? ஃபார்மேஷன்னா மேக்கிங், அதாவது உருவாக்குறது. ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் மேக் பண்ண போகிறோம். எஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கேன் பி ஃபார்ம்டு எய்தர் ஃப்ரம் காமன் நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ப்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டைப்ஸில் காமன் நவுன்ஸ், adjectives and verbs யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்டு லைக் எக்ஸசைஸில் ஏ பாருங்கள், ஃப்ரம் காமன் நவுன்ஸ். ஃபஸ்ட்டு காமன் நவுன்ஸ் பார்க்கலாம். மதர். மதர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மதர்ஹுட். செகண்ட் ஒன் childhood. தேர்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ன ஆகும், காமன் நவுன்ஸில் சேஞ்ச் ஆகும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் கிங்ஷிப். எக்ஸசைஸ் பியில் ஃப்ரம் அட்ஜெக்டிவ்ஸ் ஷார்ப்னஸ், brilliance, darkness, honesty. And C, form verbs. Act, action. Belief. Serve, service. Think and thought. Turn the next page. 10. Abstract nouns are formed by adding suffixes. ஸோ abstract nounsல நம்ம ஃபார்ம் பண்ணும் போது என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா suffixes ஃபார்ம் பண்ணியிருக்கோம் to various wordsல. ஸோ அந்த various words வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. Suffixes are letters added at the end of existing words to create new and meaningful words. Some common suffixes are. ஸோ இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் லைக் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். வேர்ட்ஸஸ். ஓகே, நெஸ், தியர், ஐஸ், என்ஸ், டி, சி, ஒய், மீட் அண்ட் ஹூட் அண்ட் ஃபார் எக்ஸெட்ரா. பிகாஸ் ஃபார்மேஷன்ன்றது நம்ம மேக் பண்ணுறது. ஓகே, மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸஸை நம்ம என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். Some words change completely when an abstract noun is formed from them. For example, she, shite. So sheக்கு another words என்னது, shite இல்லையா, பார்க்குறது. permit and permission. Second one, wish and wisdom. Like fourth one, speak and speech, and both is a சேம் மீனிங். ஸோ அது மாதிரி நமக்கு என்ன இருக்கும், அனதர் மீனிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேர்ட்ஸஸ் வந்து இந்த லைக் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம் சஃபிக்ஸஸில். அண்ட் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸஸ். கீழே உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கானது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டான அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே. Thank you, children. See you the next class.